அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பிஜிடிஆர்பி, காலேஜ் டிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, டிஎன்செட் எக்ஸாம் ரிலேட்டடாக ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம்ன்றதை பார்த்துடலாம். லிமிட் n tends to infinity 5 power n plus 3 power n whole power 1 by n is equal to option A 5, option B 3, option C 1 by 5, option D 0. ஓகே, ஸோ இதான் உங்களுடைய கிவன் ப்ராப்ளம். ஸோ லிமிட் ஆஃப் தி சீக்வன்ஸ்ன்றதை கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான ஹிண்ட்டுன்றதை பார்த்துருவோம். சொல்யூஷன் ஒரு ரிசல்ட் பாருங்கள். இது ரொம்ப வெல் நோன் ரிசல்ட்டு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரிசல்ட்டை பார்த்துடலாம். இஃப் 0 less than a less than 1 then limit n tends to infinity a power n tends to 0. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். இது மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம வந்து அனாலிசிஸ் படிக்கிறோம் அப்படின்னா அனாலிசிஸ் ஓரியன்டாக எல்லா டாப்பிக்குமே நம்ம அப்ளை பண்ண கற்றுக்கணும். ஒரு ரிசல்ட்டு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இது நீங்கள் வந்து ராபர்ட் ஜி பாட்டில் புக்கில் இந்த ரிசல்ட்டை பார்த்துருப்பீங்க. இதுக்கு அவர் ப்ரூஃப் கொடுத்துருப்பாரு. ஏன் வால்டர் ரூடின் கூட இந்த புக்கு கொடுத்துருப்பாரு ப்ரூஃப். இந்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபார் எனி ஏ லைஸ் பிட்வீன் 0 to 1 லிமிட் ஆஃப் a power n tends to 0. இதான் இந்த ரிசல்ட்டு. சரி, இதை எப்படி நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னொரு ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். செகண்ட் ரிசல்ட்டை பாருங்கள். லிமிட் x tends to infinity 1 plus f of x whole power g of x அப்படி இருந்தால் இது எப்படி எழுதிக்கலாம்? e power limit x tends to infinity f of x into g of x. ஓகே, ஸோ இதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச ரிசல்ட்டு தான். இது வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது போல் 1 plus f of x whole power g of x ஃபார்மேட்டில் இருக்கிற எல்லா கான்செப்ட்டுக்குமே இந்த ரிசல்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். சரி, இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி நான் எப்படி இதை ஆன்சர் பிடிக்க போகிறேன்றதை பாருங்கள். உங்களுக்கு கிவன் நான் கொடுத்துருக்காங்க. லிமிட் n tends to infinity 5 power n plus 3 power n whole power 1 by n. கரெக்டுங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, லிமிட் n tends to infinity இந்த இன்டீரியர்லேருந்து நான் 5 power n ரிமூவ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? 5 power n into 1 plus 3 by 5 whole power n whole power 1 by n. கரெக்டாக? ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம்? பவரை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் பண்ணால் என்ன கிடைக்கும்? லிமிட் n tends to infinity 5 times 1 plus 3 by 5 whole power n whole power 1 by n. கரெக்டாக? ஃபைன். இப்போது இது 5 ரிமூவ் பண்ணிடலாம். லிமிட் n tends to infinity 1 plus 3 by 5 whole power n whole power 1 by n. பட் இதனுடைய ஃபார்மேட் எப்படி இருக்குது? லிமிட் x tends to infinity 1 plus f of x whole power g of x இருந்தால் e power limit x tends to infinity f of x into g of x அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 5 times e power limit n tends to infinity 3 by 5 whole power n into 1 by n. கரெக்டுங்களா? ஃபைன். இப்போது இந்த லிமிட் ஆஃப் த சீக்வன்ஸ்ன்றது நமக்கு தெரியணும். இ பவரில் இருக்கிற லிமிட் ஆஃப் த சீக்வன்ஸ்ன்றது நமக்கு தெரியணும். ஓகேவா? இப்போது உங்களுடைய ஃபைனல் வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 5 times e power limit n tends to infinity 3 by 5 whole power n into 1 by n. ஓகே, இப்போ நமக்கு தெரியும் whenever limit n tends to infinity an into bn equal to limit n tends to infinity an limit n tends to infinity bn எழுதணும் அப்படின்னா either one of the sequence an is bounded இருக்கும். Exist only if either an is bounded. கரெக்ட்? இது நம்ம ரியல் அனாலிசிஸில் படித்த ரிசல்ட்டு. அண்ட் bn is bounded. either or bn is bounded. கரெக்டுங்களா? ஸோ இந்த ப்ராடக்ட் ஆஃப் லிமிட்டை லிமிட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் எழுதுகிறோம் அப்படின்னா நீங்கள் எய்தர் ஒன் ஆஃப் த சீக்வன்ஸ் ஏஎன் அண்டு பிஎன் வந்து பவுண்டடாக இருக்கும். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா எது உங்களுக்கு பவுண்டட்னு பாருங்கள். இப்போது உங்களுக்கு வந்து 1 by n சீக்வன்ஸும் பவுண்டட் தான், 3 by 5 whole power n பவுண்டட் தான். இது எப்படி பவுண்டட் சீக்வன்ஸு? என்ன ரீசன்னா, சின்ஸ் இந்த 3 by 5 லைஸ் பிட்வீன் 0 to 1. கரெக்டுங்களா? அப்போது இதுக்கு பவர் எடுத்திங்கன்னா 3 by 5 whole power n வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? லைஸ் பிட்வீன் 0 to 1 தான் இருக்கும். அப்போ இந்த சீக்வன்ஸ் உங்களுக்கு வந்து பவுண்டடு.
ஸோ a number lies between 0 to 1, limit of power of that number equal to 0. நமக்கு இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். அப்போ limit n tends to infinity 3/5 whole power n நமக்கு என்ன கிடைக்கும், 0ன்னு கிடைச்சிடும். கரெக்டுங்களா? அப்போது எனக்கு இந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு 0, அகைன் 1/n சீக்வன்ஸும் உங்களுக்கு கன்வர்ஜஸ் டு 0. அப்போ ஃபைனலாக லிமிட் பார்த்தீங்கன்னா 5 times e power 0ன்னு வரும். கரெக்டாக? ஏது e power 0 ஆயிடுச்சு, இந்த சீக்வன்ஸ் எனக்கு பவுண்டடு, இதனுடைய லிமிட் எனக்கு 0. ஏன்னா இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டேன். a number a lies between 0 to 1, then the nth power of an limit வந்து உங்களுக்கு 0 ஆகும்னு நீங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான் இந்த ஏன் இங்கே 3/5 lies between 0 to 1. கரெக்டுங்களா? இந்த வேல்யூ வந்து lies between 0 to 1 தான். அதுக்கு nth பவர் எடுக்கிறீங்க, அதுக்கு லிமிட் n tends to infinity கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 0 கன்வர்ஜ் ஆகிடும். பட் இந்த லிமிட்டை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா 1 of an bn வந்து உங்களுக்கு பவுண்டட் சீக்வன்ஸாக இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். ஸோ அதனால் நான் இந்த பவுண்டட் கண்டிஷன்ஸ் கொண்டு வரேன். அந்த கண்டிஷன் கொண்டு வந்து லிமிட் கொடுத்துட்டேன், 0 ஆகிடுச்சு. அப்போ ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைக்குது, 5ன்னு கிடைக்குது. ஏன்னா e power 0 1. அப்போ லிமிட் n tends to infinity 5 power n plus 3 power n whole power 1/n வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சது, 5. அப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் என்ன கரெக்டு, உங்களுக்கு ஏ தான் கரெக்ட். கரெக்டுங்களா? செகண்ட் அடுத்து பாருங்களேன். இப்போ நான் வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ லிமிட் n tends to infinity 5 power n plus 6 power n plus 7 power n whole power 1/n. இதோட வேல்யூ என்ன இருக்கும்னா 7 தான் இருக்கும். என்ன ரீசன்னா இங்கே இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ தான் லிமிட்டாக வருது. கரெக்டுங்களா? அப்போ ஜென்ரலைஸ் பண்ண அப்படி இருக்கும். லிமிட் n tends to infinity l power n plus l2 power n plus and so on l power n இருக்குது. whole power 1/n ன்னா this is equal to maximum of l1 l2 and so on l. ஜஸ்ட் இது நீங்கள் இதை ப்ரூவ் பண்ணிடுங்க. இது உங்களுடைய ப்ராக்டிஸ் ஒர்க்காக இருக்கட்டும். ஓகேவா? இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ சேம் ஆர்குமெண்ட்டு தான். நான் இந்த மேக்ஸிமமை லிமிட்டாக வரன்றதுக்கான ப்ரூஃப் வந்து உங்களுக்கு அந்த ரிசல்ட்டிலே இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இது போல் கொஷின்ஸ் உங்களுக்கு நிறையா போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.